ரிஷபராசி நண்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. ஏன்னா பட்டு பட்டு நமக்கு நிறைய அனுபவம் இருக்குது. இனிமேல் ஏமாறப்படாது, நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் தெரிஞ்சு புரிஞ்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கோம், இன்னும் அடுத்த நிலைக்கு போகணுங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். ரொம்ப நாளாக இருந்த மன கருத்துக்கள், மன கசப்புகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுனா இரவு நேர பிரயாணம் அவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பிறருக்காக சப்போர்ட் பண்ணுறோம்னா அவங்ககிட்ட என்ன ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அவகிட்ட தப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம பேரும் கெட்ட பேர் ஆகிடும். அதில் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க், ஐடியில் ஒர்க் பண்ணி, டெலிகாமில் ஒர்க் பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற இடமாட்ட எதிர்பார்த்தவாளுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினமாக இருக்கும். ஃபஸ்ட்டு சில ஆபத்துகள் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி அது நல்லதாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு.